ஓம் சாந்தி. ஏப்ரல் 23, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். கலியுகம் முடிவடைகின்ற பொழுது சத்யுகம் மீண்டும் ஆரம்பமாகும். இந்த ரகசியங்களை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். கேள்வி: தங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது ஆத்மாக்கள் கலைப்படைவதற்கான பிரதான காரணம் என்ன? பதில்: அவர்கள் பெருமளவு பக்தியை செய்கிறார்கள். அவர்கள் பல ஆலயங்களை கட்டி உள்ளார்கள். அவர்கள் பெருமளவு செல்வத்தை செலவழித்துள்ளார்கள். தடுமாறி திரிந்ததன் மூலம் ஆத்மாக்கள் சதோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதானம் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தமோப்பிரதானம் ஆகியதால் சந்தோஷமற்று இருக்கிறார்கள். மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் விரக்தி அடையும் பொழுது அவர்கள் கலைப்படைகின்றார்கள். தந்தை இப்பொழுது உங்களுடைய கலைப்பு அனைத்தையும் அகற்றுவதற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவருடைய பெயர் என்ன? சிவன் என்பதே ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே இருப்பதனால் நீங்கள் அனைவரும் இதை மிக நன்றாக நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த நாடகத்தில் அனைவரது பாகமும் முடிவடைகிறது. ஒரு நாடகம் முடிவடைய உள்ள பொழுது தங்கள் பாகங்கள் முடிவடைகின்றன எனவும் பின்னர் தாங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் எனவும் நடிகர்கள் அனைவரும் அறிவார்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிந்துணர்வை கொடுத்துள்ளார். வேறு எவரும் இந்த புரிந்துணர்வை கொண்டிருப்பதில்லை. தந்தை இப்பொழுது உங்களை விவேகிகள் ஆக்கியுள்ளார். குழந்தைகளே, நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சக்கரம் தொடக்கத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். புதிய உலகில் சத்யுகம் இருந்தது. இப்பொழுது பழைய உலகில் இது கலியுக இறுதியாகும். தந்தையை கண்டுகொண்டுள்ள நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை அறிவீர்கள். புதிதாக வருகின்றவர்களுக்கு நாடகம் இப்பொழுது முடிவடைகிறது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கலியுகத்தின் இறுதியின் பின்னர் சத்திய யுகம் மீண்டும் ஒரு முறை ஆரம்பமாகும். இங்கிருக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். இந்த நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. எனவே மக்கள் பிரளயம் இடம்பெறும் என நம்புகிறார்கள். எவ்வாறு பழைய உலகம் அழிக்கப்படுகிறது என நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பாரத தேசம் அழிவற்றது. தந்தையும் இங்கேயே வருகின்றார். மற்ற அனைத்து தேசங்களும் அழிக்கப்படும். இந்த எண்ணங்கள் வேறு எவரின் புத்தியிலும் புக முடியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. பின்னர் அது மீண்டும் நடைபெறும். முன்னர் நாடகம் என்ற வார்த்தை உங்கள் புத்தியில் இருக்கவில்லை. இது உலக நாடகம். அதில் நாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்று கூற வேண்டும் என்பதற்காகவே அதனை கூறினோம். முன்னர் நாங்கள் இதை கூறும்பொழுது நாங்கள் எங்களை ஷரீரங்களாக கருதினோம். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இது இனிய வீடாகும். ஆத்மாக்களாகிய நாங்கள் அந்த அஷரீரி உலகில் வசித்தோம். எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் இல்லை. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். பழைய உலகம் முடிவடைகின்ற போது பக்தியும் முடிவுக்கு வருகிறது. யார் முதலில் வருகின்றார்கள் என்றோ அல்லது எவ்வாறு மதங்கள் வரிசை கிரமமாக வருகின்றன என்றோ சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. தந்தை இந்த புதிய விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவராலும் அவற்றை விளங்கப்படுத்த முடியாது. தந்தையும் ஒரு முறை மாத்திரமே விளங்கப்படுத்துவதற்கு வருகின்றார். ஞான கடலான தந்தை இந்த பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்ற போது மாத்திரமே ஒரு முறை வருகின்றார். தந்தையின் நினைவுடன் கூடவே நீங்கள் இந்த சக்கரத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது. நாங்கள் வீட்டிற்கு திரும்ப இருக்கின்றோம். எங்கள் பாகங்களை நடிக்கின்ற போது நாங்கள் கலைப்படைந்து விட்டோம். நாங்கள் பெருமளவு பணத்தையும் செலவு செய்தோம். பக்தி செய்த வண்ணம் நாங்கள் சதோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதானம் ஆகிவிட்டோம்.
முழு உலகமும் பழையதாகிவிட்டது. நீங்கள் நாடகத்தை பழையது என அழைப்பீர்களா? இல்லை, நாடகம் ஒரு பொழுதும் பழையதாகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாடகம் புதிதாக இருக்கிறது. அது சதா தொடர்கிறது. எவ்வாறாயினும் இந்த உலகமும் பழையதாகி நடிகர்களும் தமோபிரதானமாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் களைப்படைந்தவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். நீங்கள் சத்யுகத்தில் களைப்படைய மாட்டீர்கள். அங்கே களைப்படைதல் அல்லது எதை பற்றியும் விரக்தி அடைதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கே பல வகையான விரக்திகளை காண வேண்டி உள்ளது. இந்த பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் உறவினர் போன்றோர் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாவங்களை அழிக்க வேறு எந்த வழியும் இல்லை. கீதையில் மன்மனாபவ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உலகின் வாரிசுகளாக, அதாவது உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த உலக வாரிசுகள் ஆகின்றீர்கள். ஆகையினால் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாறுகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள். உங்கள் கலைகள் குறைவடைகின்ற பொழுது பூந்தோட்டத்து மலர்கள் வாட ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் மலர்களின் தோட்டமாக ஆகின்றீர்கள். சத்யுகம் ஒரு பூந்தோட்டமாகும். அது மிக அழகானது. பின்னர் படிப்படியாக கலைகள் குறைவடைய ஆரம்பிக்கும். இரு கலைகள் குறைவடைந்தவுடன் பூந்தோட்டத்து மலர்கள் வாடுகின்றன. அது இப்பொழுது முட்காடாக ஆகியுள்ளது. இப்பொழுது நீங்கள் இதை அறிவீர்கள். உலகிலுள்ள வேறு எவரும் இதை அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது பெறுகின்ற இந்த ஞானம் புதிய உலகிற்கான புதிய ஞானமாகும். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தையே இதை செய்பவர். தந்தையே உலகை படைப்பவர். அவர்கள் தந்தையை நினைவு செய்து அவரை அழைக்கின்றார்கள். வந்து சொர்க்கத்தை ஸ்தாபியுங்கள், சந்தோஷ உலகை ஸ்தாபியுங்கள். ஆகவே துன்ப உலகம் நிச்சயமாக அழிக்கப்படும். பாபா தினமும் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். இந்த விஷயங்களை கிரகித்து அவற்றை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். அனைத்திற்கும் முதலில் எங்கள் தந்தை யார், நாங்கள் யாரிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம் என்ற பிரதான விஷயத்தை விளங்கப்படுத்துங்கள். மக்கள் பக்தி மார்க்கத்தில் தந்தையாகிய கடவுளை நினைவு செய்கிறார்கள். எங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருளுங்கள் என அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆகையால் குழந்தைகளாகிய நீங்களும் இந்த விழிப்புணர்வை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். பாடசாலையில் மாணவர்கள் வீட்டு விஷயங்களை அல்லாது அறிவையே தங்களது புத்தியில் வைத்திருக்கிறார்கள். மாணவ வாழ்க்கையில் எந்தவிதமான வியாபார விஷயங்களும் இருக்க முடியாது. அவர்களுடைய கல்வி மாத்திரமே நினைவு செய்யப்படும். இங்கே வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து செயல்களை செய்கின்ற பொழுதிலும் தந்தையினால் இந்த கல்வியை கற்கும்படி உங்களுக்கு கூறப்படுகிறது. சந்நியாசிகள் செய்வது போன்று நீங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் நீக்கி வரவேண்டும் என்று அவர் கூறுவதில்லை. இது ராஜயோகம், இது இல்லற பாதையாகும். அவர்களுடையது ஹத்தயோகமாகும் என சந்நியாசிகளுக்கும் நீங்கள் கூற முடியும். அவர்கள் தங்கள் வீடுகளை துறக்கின்றார்கள். இங்கு அவ்வாறு இல்லை. இந்த உலகம் மிகவும் அழுக்கானது. அதில் என்ன இருக்கின்றதெனவும் எவ்வாறு ஏழை மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது விருப்பமின்மை ஏற்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து வரும் விருந்தாளிகள் அனைவருக்கும் மிக சிறந்த இடங்களே கட்டப்படுகின்றன. எவ்வாறு ஏழை மக்கள் அந்த அழுக்கான இடங்களில் வசிக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு காட்டப்படுவதில்லை. இது நரகம். எவ்வாறாயினும் செல்வந்தர்கள் வசிக்கும் இடங்களுக்கும் ஏழைகள் வசிக்கும் இடங்களுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. அவை அனைத்தும் அவர்களின் கர்ம கணக்காகும். சத்யுகத்தில் அவ்வாறு அழுக்கானவை இருக்க முடியாது. அங்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன. சிலர் தங்கத்தாலும், சிலர் வெள்ளியாலும், சிலர் செங்கற்களாலும் மாளிகைகளை கட்டுவார்கள். இங்கே பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. ஐரோப்பாவும் மிகவும் பெரியது. அங்கே நாங்கள் மாத்திரமே இருப்போம்.
இந்த அளவை ஏனும் உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் உங்கள் ஸ்திதி மிகவும் முகமலர்ச்சியோடு இருக்க முடியும். மாணவர்களாகிய நீங்கள் தந்தையின் இந்த கல்வியையும் ஆஸ்தியையும் மட்டுமே உங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றீர்கள். மிக சொற்ப நேரமே எஞ்சியுள்ளது என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மக்கள் 100,000கணக்கான வருடங்கள் பற்றி பேசுகிறார்கள். இங்கே இது 5000 வருடங்களுக்கான விஷயமாகும். உங்கள் ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது எனவும் மீதி உலகம் அழிக்கப்படும் எனவும் குழந்தைகளாகி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு கல்வி. நீங்கள் மாணவர்கள் என்பதையும் கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் உங்கள் புத்தி நினைவு செய்தால் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தையும் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஏன் இதை மறக்கின்றீர்கள்? மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் இதையும் கூட உங்களை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் அனைவரும் இந்த பாடசாலையில் கற்கும் மாணவர்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். மற்றைய பாடசாலைகளில் உங்களுக்கு பலவிதமான கல்விகள் கற்பிக்கப்படுகின்றன. பல ஆசிரியர்களும் இருப்பார்கள். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆசிரியரே இருக்கின்றார். அத்துடன் இந்த ஒரே ஒரு கல்வியும் மாத்திரமே இருக்கிறது. எவ்வாறாயினும் உதவி ஆசிரியர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். ஒரே ஒரு பாடசாலை மாத்திரமே இருக்கிறது. மற்ற அனைத்தும் அதன் கிளைகளாகும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே எங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை இங்கே வந்து அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அரை கல்பத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என நீங்கள் அறிவீர்கள். ஆகையினால் சிவ் பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் சொர்க்கம் என்னும் படைப்பை படைக்கின்றார் என்ற சந்தோஷத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாகுவதற்கு கற்கின்றோம். நீங்கள் உள்ளே பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். வெளியிலுள்ள மாணவர்கள் தாங்கள் உண்பதற்கான உணவையும் பானத்தையும் தயார் செய்வதுடன் தமது வீட்டின் வேலைகளையும் செய்ய வேண்டும். ஆம், சிலர் விடுதிகளில் தங்குகிறார்கள். அதனால் அவர்களால் தங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும். சில புத்திரிகள் சேவை செய்வதற்காக வெளியில் வசிக்கின்றார்கள். பலவிதமான மக்கள் அங்கே செல்கின்றார்கள். இங்கே நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். எவருமே அத்துமீறி வர முடியாது. உங்களுக்கு இங்கே வேறு எவரது சகவாசமும் இல்லை. நீங்கள் தூய்மையற்றவர்களுடன் பேச தேவையில்லை. நீங்கள் எவருடைய முகத்தையும் பார்க்க தேவையில்லை. இருந்த பொழுதிலும் வெளியில் வசிப்பவர்களால் மிக விரைவாக செல்ல முடிகின்றது. வெளியில் வசிப்பவர்கள் பலருக்கு கற்பித்து அவர்களை தங்களுக்கு சமமானவர்களாக்கி இங்கே அழைத்து வருவதும் ஒரு அற்புதமே ஆகும். அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வந்துள்ளார்கள் என பாபா கேட்கின்றார். என்ன வகையான நோயாளிகளை அழைத்து வந்துள்ளீர்கள்? சில நோயாளிகளின் நோய் எப்படிப்பட்டதென்றால் அவர்கள் 7 நாள் பட்டியில் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த சூத்திரர்களையும் இங்கே அழைத்து வரக்கூடாது. இந்த மதுபனம் பிராமணர்களாகிய உங்களின் கிராமம் போன்றது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் இங்கே அழைத்து வரும் எந்த சூத்திரர்களும் அதிர்வலைகளை பாழாக்கி விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களின் செயற்பாடுகளும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்றும் அங்கு மிருகங்களும் கூட எவ்வாறு மிக நல்லவையாக இருக்கும் என்ற காட்சிகள் பலவற்றையும் காண்பீர்கள். அனைத்துமே மிக நன்றாக இருக்கும். சத்தியுகத்தில் உள்ள எதுவுமே இங்கே இருப்பதில்லை. அத்துடன் இங்கிருக்கும் எவையும் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பரீட்சையில் சித்தியடைகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. எந்த அளவிற்கு நீங்கள் கற்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் ஓர் ஆசிரியராகி மற்றவர்களுக்கும் பாதையை காட்டுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். நீங்கள் அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்ற இந்த ஆஸ்தியை பற்றி அவர்களுக்கு கூறுங்கள். தந்தையே கீதையை பேசினார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார். எனவே பிராமணர்களும் இங்கே இருக்க வேண்டும். பிரம்மாவும் தொடர்ந்தும் சிவ் பாபாவிடமிருந்து கற்கின்றார். நீங்கள் விஷ்ணு தாமத்திற்கு செல்வதற்காக இப்பொழுது கற்கின்றீர்கள். அது உங்களின் அலௌகீக வீடாகும்.
லௌகீக, பரலோக, பின்னர் அலௌகிக வீடுகள் இருக்கின்றன. இவை புதிய விஷயங்கள். பக்தி மார்க்கத்து மக்கள் ஒருபொழுதும் பிரம்மாவை நினைவு செய்வதில்லை. எவ்வாறு பிரம்மா பாபா என கூறுவது என்றும் எவருக்கும் தெரியாது. அவர்கள் சிவ் பாபாவை நினைவு செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள், எங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குங்கள். அவர் பரலோக தந்தையும் இவர் அலௌகிக தந்தையும் ஆவார். நீங்கள் இவரை சூட்சும உலகிலும் இங்கேயும் காண்கின்றீர்கள். லௌகீக தந்தையை இங்கே இந்த உலகில் மாத்திரமே காண முடியும். ஆனால் பரலோக தந்தையை அப்பாலுள்ள உலகில் மாத்திரமே பார்க்க முடியும். இவர் பின்னர் அற்புதமான அலௌகிக தந்தையாவார். மக்கள் இந்த அலௌகிக தந்தையை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது குழப்பமடைகிறார்கள். சிவ் பாபா அஷரீரியானவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஒரு ஒளி புள்ளி என நீங்கள் கூறுகின்றீர்கள். மக்கள் அவர் அனாதியான ஒளி அல்லது பிரம்ம தத்துவம் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் மாத்திரமே உள்ளது. தந்தை இவரின் மூலமாக வழிகாட்டல்களை கொடுக்க ஆரம்பித்தார். பின்னர் அதிக அளவு விரிவாக்கம் ஏற்பட்டது. ஆகையினால் சிவ் பாபாவே கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அவர் உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குகின்றார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் நிச்சயமாக தூய்மையற்றவர்களாகவும் தமோபிரதானமாகவும் ஆக வேண்டும். அதன் பெயரே தூய்மையற்ற உலகாகும். அனைவரும் சந்தோஷமற்று இருப்பதால் அவர்கள் தந்தையை நினைவு செய்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பாபா, எங்கள் துன்பத்தை அகற்றி எங்களுக்கு சந்தோஷத்தை அருளுங்கள். குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இருக்கின்றார். அவர் அனைவருக்கும் சந்தோஷத்தை மாத்திரம் கொடுப்பார். புதிய உலகில் சந்தோஷத்தை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நேரம் நெருங்கி வரும் பொழுது இன்றைய உலகம் எவ்வாறு உள்ளது என்றும் நாளைய உலகம் எவ்வாறு இருக்கும் என்றும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அனைத்தையும் காண்பீர்கள். ஸ்வர்க்க ராஜ்யம் நெருங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆகையால் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ள பிரதான விஷயம், நீங்கள் ஒரு பாடசாலையில் இருக்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தி நினைவு செய்யட்டும். சிவ் பாபா வந்து இந்த ரதத்தை ஓட்டியவாறு எங்களுக்கு கற்பிக்கின்றார். இவர் பாக்கிய ரதம் ஆவார். தந்தையும் நிச்சயமாக ஒரு முறை மாத்திரமே வருவார். பாக்கிய ரதம் என்ற பெயரின் அர்த்தம் என்ன என்று எவருமே அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இங்கே நேரடியாக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது பாபா வந்துவிட்டார் என்பதை உங்கள் புத்தி நினைவு செய்ய வேண்டும். அவர் எங்களுக்கு உலக சக்கரத்தின் ரகசியங்களை கூறுகின்றார். நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நாங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். இதை புத்தியில் வைத்திருப்பது மிக இலகுவானது. எவ்வாறாயினும் உங்களில் சிலரால் இதை கூட நினைவு செய்ய முடியாதிருக்கிறது. சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் நாங்கள் புதிய உலகத்திற்கு சென்று எங்கள் பாகங்களை நடிப்போம். எங்களுக்கு பின்னர் இன்னென்னார் வருவார்கள். எவ்வாறு முழு சக்கரமும் சுழல்கிறது என்பதையும் எவ்வாறு உலக ஜனத்தொகை அதிகரிக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இது புதியதிலிருந்து பழையதாகவும் பின்னர் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகின்றது. விநாசத்திற்கான ஆயத்தங்களையும் உங்களால் பார்க்க முடியும். இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். தயாரிக்கப்பட்டுள்ள பல வகையான குண்டுகளும் நிச்சயமாக பயன்படுத்தப்படும். மனிதர்கள் சண்டையிட வேண்டிய தேவையில்லாத வகையில் குண்டுகள் மூலம் பெருமளவு விநாசம் நடைபெறும். இராணுவத்தில் இருந்து படையினர் விடுவிக்கப்பட்டு குண்டுகள் தொடர்ந்தும் வீசப்படும். ஆகையினால் தங்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட அந்த மக்கள் அனைவரும் பட்டினியில் மரணிப்பார்கள். இவை அனைத்தும் நடைபெற உள்ளது. பின்னர் இராணுவ வீரர்கள் என்ன செய்வார்கள்? பூமி அதிர்ச்சிகளும் இடம்பெறும். குண்டுகள் தொடர்ந்தும் வீசப்படும். மக்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் கொல்வார்கள். காரணமில்லாமல் இரத்த கிளறி ஏற்படும். ஆகையால் நீங்கள் இங்கே வந்து அமரும் பொழுது இந்த அனைத்து விஷயங்கள் பற்றியும் சிந்திக்க வேண்டும்.
சதா அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். நான் எதனை நினைவு செய்கின்றேன் என உங்கள் இதயத்தை கேளுங்கள். நீங்கள் தந்தையின் நினைவை கொண்டிருக்காது விட்டால் உங்கள் புத்தி நிச்சயமாக வேறு எங்காவது அலைப்பாயும். அதன் மூலம் உங்களது பாவங்கள் அழிக்கப்பட முடியாது, உங்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படும். அச்சா, உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாது விட்டால் சக்கரத்தை பற்றி சிந்தியுங்கள். அப்பொழுது சந்தோஷம் இருக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாது விட்டால், சேவை செய்யாது விட்டாலும் உங்களால் பாப்தாதாவின் இதயத்தில் அமர முடியாது. நீங்கள் சேவை செய்யாது விட்டால் பலருக்கும் விரக்தியை ஏற்படுத்துவதற்கு காரணமாகுவீர்கள். சிலர் பலரை தங்களுக்கு சமமானவர்களாகி அவர்களை தந்தையிடம் அழைத்து வருகிறார்கள். ஆகையால் பாபா அவர்களை பார்ப்பதில் மிகவும் பூரிப்படைகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சதா முக மலர்ச்சியாக இருப்பதற்கு இந்த கல்வியையும் உங்களுக்கு கற்பிக்கின்ற தந்தையையும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். உண்ணும் பொழுதும் அருந்தும் பொழுதும் எந்த செயலையும் செய்யும் பொழுதும் இந்த கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். 2. பாப்தாதாவின் இதயத்தில் அமர்வதற்கு ஸ்ரீமத்தை பின்பற்றி பலரை உங்களுக்கு சமமாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஆசீர்வாதம். ஷரீரமற்ற நிலை என்ற ஊசி மருந்தால் உங்களின் மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தக்கூடியவர் ஆகுவீர்களாக. தற்காலத்தில் யாராவது ஒருவரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது அவர் அதிக அளவு குழப்பத்தை விளைவித்தால், அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டு அல்லது பித்து பிடித்து நடந்தால் அவரை அமைதிப்படுத்துவதற்காக ஓர் ஊசி மருந்து ஏற்றப்படுகிறது. அதேபோல் உங்களின் எண்ணத்தின் சக்தியானது உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாது விட்டால் ஷரீரமற்ற நிலை என்ற ஊசி மருந்தை உங்களுக்கே ஏற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களின் எண்ணத்தின் சக்தி அங்கும் இங்கும் பாயாது. உங்களால் இலகுவாக ஒருமுகப்பட முடியும். எவ்வாறாயினும் உங்களின் புத்தியின் கடிவாளத்தை தந்தையிடம் கொடுத்துவிட்டு பின்னர் அவற்றை மீண்டும் எடுத்துக்கொண்டால் உங்களின் மனம் தேவையற்ற கடின உழைப்பை உருவாக்கும். இப்பொழுது தேவையற்ற கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். ஸ்லோகம். உங்களின் மூதாதை ரூபத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் கருணை காட்டுங்கள். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். எவ்வாறு ஆத்மாவும் ஷரீரமும் ஒன்றிணைந்து செயல்களை செய்கிறதோ கர்மமும் யோகமும் ஒன்றிணைந்து இருக்கும். செயல்களை செய்யும் பொழுது நினைவை மறக்காதீர்கள். நினைவில் இருக்கும்போது கர்மத்தை மறக்காதீர்கள். ஏனென்றால் உங்களின் பட்டமே கர்மயோகி என்பதாகும். செயல்களை செய்யும் போது நினைவில் இருப்பவர்கள் சதா பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருப்பார்கள். அவர்கள் லேசாக இருப்பார்கள். ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பதுடன் கூடவே சக்தி வாய்ந்த ஸ்திதியிலும் இருப்பார்கள். ஞானம் நிறைந்தவராக இருப்பதுடன் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கும் ஸ்திதிகள் இரண்டும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுது ஸ்தாபனை பணி துரித வேகத்தில் இடம்பெறும். ஓம் சாந்தி.